பிரம்மா பாபாவின் அடிச்சுவடுகள் பின்பற்றவும் செயல்முறையில் பாப்தாதா நமக்கு நேரத்தின் அருகாமையும் நீண்ட நாளான்மீக உணர்வில் இருக்க வேண்டிய அவசியத்தையும் பாபாவின் சுவடுகளைப் பின்பற்றி நம் செயல்களைப் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தையும் தினமும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இதை கருத்தில் கொண்டு பி.கே. சுஸ்டெனன்ஸ் டீம் பிரம்மா பாபாவின் டிசம்பர் முதல் 18ஆம் ஜனவரி வரை 2018 வரை பயில்வதற்காக ஃபாலோ ஃபாதர் என்கிற தலைப்பில் தயாரித்து வெளியிட்ட பிரம்மா பாபா சிறப்பாக செய்த புருஷார்த்தத்தின் சில அம்சங்கள் இங்கு தமிழாக்கம் செய்து தரப்படுகிறது. இதை நாமும் தனிப்பட்ட விசேஷ வகுப்புகளாகவும் பட்டியாகவும் மேலும் எந்நேரத்திலும் பயின்று பயனடையலாம் என்கிற எண்ணத்தில் உங்களுக்குத் தரப்படுகிறது. இப்பொழுது நாம் பயின்று கொண்டிருக்கும் முயற்சிகளில் புதுமையும் தெளிவும் கொண்டுவரவும் இது உதவும். இதில் குறிப்பாக நாம் சிந்திக்க பிரம்மா பாபா அவற்றினை எந்த உணர்வில் கான்ஷியஸ்னஸ் கவனம் செலுத்தி கூறினார் என்பதன் விளக்கமும் அதனால் செயல்முறையில் வெளிப்படும் பண்புகளும் ஏற்ற தலைப்புகளுடன் தீர்மை தரப்படுகிறது. இதன் கருத்து ஒவ்வொரு தலைப்பை தீம் 3 நாட்களும் பயிற்சியில் எடுத்துக்கொண்டு அதனை செயல்படுத்த உதவும் பண்பும் நமக்கு பயிலத் தரப்படுகிறது. 30 நாளைக்கு 10 தலைப்புகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு தலைப்பும் 3 நாட்கள் பயிலவும் ஒவ்வொரு நாளும் அத்தலைப்பினுடைய வேறுபட்ட உணர்வின் கான்ஷியஸ்னஸ் விளக்கமும் தலைப்புடன் தொடர்பு கொண்ட குறிப்பிட்ட பண்பும் தரப்படுகிறது. தலைப்பு 1 தீர்மை 1 ஆன்மக உணர்விலான பார்வை திருஷ்டி கொண்டிருங்கள். 1.1 பிரம்மா பாபா ஆன்மீக உணர்விலான பார்வையும் சோல் கான்ஷியஸ் விஷன் மனநிலையும் மனப்பாங்கும் ஆட்டிடியூட் கொண்டிருப்பதில் மிகவும் கருத்துடன் இருந்தார். அவர் முன் யார் வருகை தந்தாலும் ஆன்மீக பார்வையைக் கொண்ட திருஷ்டியைத் தருவார். இந்த பழக்கத்தால் ஒருவரில் வேறுபாடுகளாக விளங்கும் செல்வந்தர் ஏழை வயதானவர் இளைஞர் சாதி குல வண்ணங்கள் மற்றும் வேறுபாடுகள் பல எல்லாம் முடிவடைந்து விடுகிறது. எல்லோரும் பாபா தனக்கு உடைமையானவர் என்று உணர்ந்தனர். செயல்முறையில் வெளிப்படும் வர்ச்சு இன் ஆக்ஷன் பண்பு ஆன்மீக சமபாவனை பிராமண குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக பார்வை மனநிலைகள் கொண்டு பழகுவதால் உலகியல் ரீதியான உடல் தொடர்பான உணர்வுகளை தாண்டிச் சென்று எல்லோரும் ஆன்மீக நிலையில் சமமானவர் என்கிற மனநிலையை உண்டாக்கிக் கொள்கின்றோம். 1.2 பிரம்மா பாபாவின் திருஷ்டி களங்கமில்லாததாக ராயலாக இருந்தது. உலகம் உங்கள் பார்வையால் உருவாகிறது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஆன்மீக உணர்விலான திருஷ்டி தானாகவே ஆட்டோமேட்டிக்கலி எல்லாவற்றையும் உலகம் சூழ்நிலைகள் ஆகியவைகளை மாற்றமடையச் செய்தன. அவர் தன் மாற்றம் தரும் பார்வையால் தன் எல்லா செயல்களிலும் பண்புகள் இணைந்து வெளிப்பட செய்தார். செயல்முறையில் வெளிப்படும் பண்பு எளிமை முதல் பாடம் எல்லோரையும் ஆன்மீக உணர்வில் காண வேண்டும் என்பதாகும். ஆதலால் உங்கள் பார்வை மனப்பாங்கு ஆன்மீக உணர்வில் மாற்றப் பழகவும். உதாரணம் எளிமை என்பது ஆன்மீக உணர்வில் இருப்பதாகும். மேலும் கோபம் பேராசை தற்பெருமை போன்ற எதிர்மறைகள் நம்மில் இல்லாமல் இருப்பதுமாகும். எளிமை என்பது ரோயல் ஆக இருப்பது. 1.3 பிரம்மா பாபா தனக்குள் செய்த முயற்சி எவருக்கும் வெளிப்படையாக தெரியப்படாமல் இன்காக்னிட்டோ தான் ஆன்மீக உணர்வின் நிலையிலிருப்பது மற்றும் 0 பாத்திரதாரி நிலையில் உறுதியாக நிலைத்திருப்பது. இதில் பழைய சம்ஸ்காரங்களின் அனுபவங்கள் பாதிப்புகள் இருக்காது. செயல்முறையில் வெளிப்படும் பண்பு குழுவுடன் இணைந்திருத்தல் உங்களுக்குள் உரையாடிக் கொண்டிருக்கும் போதும் உடலில் இருக்கும்போதும் ஆன்மாவையே காணவும். இந்த பழக்கம் எல்லா தாரணைகளையும் எளிதாகவும் இயல்பாகவும் செய்கிறது. இந்த ஆன்மீக உணர்வின் பயிற்சி நிலையால் எல்லா பலவீனங்களும் முடிந்துவிடும். நீங்கள் அப்பொழுது சேவையில் பல அதிசயங்கள் செய்ய இயலும். ஓம் சாந்தி.